எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொளி தமிழ் மொழியில் நடக்கும். ஏனென்றா நாங்கள் இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸுக்கு ஒரு ட்ரிப் போகிறோம். அப்போ என் சொந்தக்காரருக்கும் நான் கதைக்கிறது விளங்கணுமென்றதுக்காக நான் தமிழில் செய்ய முயற்சி செய்தேன். நான் விளொக்கை பார்த்து ரசியுங்கள். இந்த கசன் மகளுக்கு 31. அப்போ அங்கே போகிறோம். இப்போ டைம் 6:30. இங்கே சட்டர் எல்லாம் திறந்தாச்சு. வெளிக்கிட்டுட்டு இறங்க போகிறோம். நாங்கள் வலிக்கிட்டு கொண்டே இருக்கிறோம். இங்கே ஒரு ஆள் தான் கொஞ்சம் டைம் செல்லுது. பரவாயில்ல. இதுதான் என்னுடைய அழகிய அம்மாவும் பிரவீனா அக்காவும். அதாவது சொல்ல போறீங்களோ வ்ளாக்கு யூடியூப்ல ஃபேமஸ் ஆக போறீங்க எல்லாரும். அப்ப அம்மா பூட்டிங்க 31க்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கட்டும். ஏதோ போய் சேர்ந்து வந்தா போதும். ஆறு ஐயோ, நாங்கள் இப்போ வந்துட்டோம் என் கசன் வீட்டை. என் கசன் நாங்கள் ஒரு பொக்கே வாங்கினாங்க ஐயருக்குண்டு இந்த பூ தேவைப்பட்டதா. நான் இங்கே 10 ரூபா தான் ஒரு பொக்கே. எவ்வளோ மெலிவேனே. ஸோ இப்போ நாங்கள் கேட்டுக்குள்ளே போய் பார்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். லெட்ஸ் சி, பசிக்குது எல்லாருக்கும். என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பின்னுக்கு ஷெஃப் இருக்கிறா. அவள் தான் டொமேட்டோ சலாட் செய்தவா. ஓகே, நம்ம இந்த சாப்பிடும்போது உங்களோட தொடர்பு கொள்கிறேன். முடிஞ்சு எல்லாரும் சில் பண்றோம். ஓனர் அண்ணாவா இருந்தா இதுதான் அட்வான்டேஜ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாரும் வாங்கும். என்ன பேர் கடை? சிட்டிஸ் ஓர்ல வாங்கும். வெரி குட் கடை. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இப்ப இதுகள் எல்லாத்தையும் எடுத்து ஆக்கள் பாக்குற மாதிரி போடுறோம். இப்படி இந்த வீடியோ அம்மா அப்படி அவைகளும் இதை எடுத்து போட்டா நாங்கள் இப்படி இருக்கிறோம், தேர்தல் அடிக்கிறோம்னா அந்த ஊர்ல முழுக்க தெரியுமா? ஓ, நன்றி. நாங்க இன்றைக்கு சனிக்கிழமை இந்த கசன்ஸ் 2 மின்னும் நித்துறேன். நாங்க ஒலிம்பி இப்ப டீ குடிக்க போறோம். பிரான்ஸ்ல டீ குடிக்கிறது ஒரு வேற ஃபீலிங்க. நம்ம நான் இப்போ பென்ஷன் எடுத்துக்கொண்டு நான் பிரான்ஸுக்கு தான் வர போகிறேன். அங்கே 8 ரூபா விற்கிற பாவக்காய் இங்கே 2 ரூபாயா. அங்கே 13 ரூபா விற்கிற பிலாப்பழம் இங்கே 5 ரூபாயா. ஸ்ரீலங்கா மாதிரி இங்கே எல்லாம் சாப்பாடு பண்ணி சாப்பிடலாம். நான் இங்கே தான் ஒரு சின்ன ரூம் பார்த்துட்டு வர போகிறேன். மருந்தெடுக்கத்தான் ஜெர்மன் போவேன். கேட்டுக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் இப்போ டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இந்த அம்மாவோட கதைச்சிட்டு நான் நாடகம் போடுறதுக்கு நேரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நாடகம் பார்க்காட்டி எனக்கு மிஷர் வந்து விடும். என்ன செய்யறதுன்னு நான் 10-20 நிமிஷம் கிடக்குது. 10 மணிக்கு போட்டால் தான் விளம்பரத்தை தட்டி தட்டி பார்க்கிறேன். அதுக்காக பார்த்தோம். உசு அப்பாவின் ஃப்ரெண்டு மேலே கிட்டதான் அப்பா. சென்னையை மிஸ் பண்ணினீங்களா, ஸ்ரீலங்காவை மிஸ் பண்ணினீங்களா, பிரான்ஸ்ல வந்து கார் ஓடுங்க. சரி காய்ஸ், உங்களோட வீட்லயும் பெரிய ஆக்கள் யாராவது இருந்தா அவைகளுக்கும் லைசன்ஸை பழக்குங்க. இந்த சிட்டியோ இங்கேயே. அப்ப உங்களோட ஆக்களும் ஓடுவீனா. அது ஒரு சின்ன வயசு கனவு எல்லாருக்கும். என்னம்மா? எனக்கு விருப்பம், அம்மாக்கு விருப்பம் இல்லை, ஆனா சில பேருக்கு விருப்பமா இருக்கும். அவை இந்த கனவுகளை நிறைவேற்றும். ஓகே, நாங்க இப்ப அங்க போயிட்டு வீட்டை வந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப போறோம். ஒரு பாவாடை சட்டையும் கால் கொலுசும் பார்க்க பார்ப்போம். அதாவது கண்டுபிடிக்கிறோமான்னு. நாளைக்கு பயணம். ஸோ அவ்வளோ நேரம் வெளியில போக மாட்டோம். இது உண்மையாவே சென்னை சில்க்ஸ் தான் போனோம். சென்னை சில்க்ஸ் தான்.
அப்படியே இந்தியாவுக்கு வந்த ஃபீலிங்கே எனக்கு இருக்கு. இந்தியாவில் போத்திஸ் ஃபீலிங். பாவாடை சட்டை இப்போ எடுத்துட்டும் உண்மையாக இந்தியாவில் மாதிரி அவள் எடுத்து தர நாங்கள் பார்த்து ஓமில்ல சொல்கிறது தான் விரிச்சு காட்டுறது. இப்போ கால் கொலுசு எடுக்க வந்திருக்கிறோம் வேறு லைனில். என் கசின்ஸ் 2 பேரும் கேஷ் கவுண்டரில் நிற்கி நம்ம இடம் போயிடாமல் உண்மையாக எனக்கு ஒரு இந்தியா ஃபீலிங் தான். சென்னையில் நின்ற மாதிரி ஒரே ஒரு வித்தியாசம். அங்கே மேடம் கூப்பிட்டுவே இங்கே அது இல்லை. ஆனால் அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லை அந்த பேர். ஆனால் ரெண்டாலும் பார்ப்போம் கால் கொலுசு கிடைக்குதா. ஓகே, பாவாடை சட்டை எடுத்துட்டோம். கால் கொலுசு இல்லை, காப்பும் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு. அப்போ நகை வாங்கல, அது ஜெர்மனியில் போய் பார்ப்போம்னு இருக்கிறோம். பட் அட்லீஸ்ட் ஒரு பட்டு பாவாடை சட்டை கிடைச்சிட்டு அதுவே சந்தோஷம். இந்த கல்ல நாட்டில் எனக்கு ஃபோனை இப்படி பிடிச்சி கதைக்கவே பயமாக இருக்குது. ஆக்கள் தூக்கிட்டு போயிடுவேணுமோ பிடிச்சிட்டு போயிடுவேணுமோண்டு நான் உங்களுக்காக இந்த ரிஸ்க் எடுத்து நான் காணொளி எடுக்கிறேன். அதுக்கு ஒரு லைக்கை போடுங்க தயவுசெய்து. எப்போ வந்தாலும் ஒரு காவாவது இந்த ஸ்டைலில் நான் ஒரு சாக்கோ சாப்பிடுவேன். இந்த ஜெர்மனில் அது கிடைக்கும் சில இடத்துல. ஆனால் இங்கே தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் சோஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்க. நார்மலாக நாங்கள் ஓ சாக்கோஸுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் ஓ டேஸ்டியில் வந்து நிற்கிறோம். நான் இருக்கும் ஒரு ரிவ்யூ தாரன் வீட்டை போய். பட் சாக்கோஸ்ன்றது உண்மையாக நல்லா இருக்கும். உங்களோட நாட்டில் இருந்தால் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது ரொட்டி இறைச்சி போட்டு சோஸ் போட்டு ஃப்ரைஸ் போட்டு கிரில்ல வச்சு வா சூப்பராக குடிக்க போறேன். உங்களதான் உலகத்துக்கு காட்ட இந்த அம்மா அவ்வளவு நல்லவாண்டு. ஓகே, இன்றைக்கு தான் கடைசி நாள், ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் இன்றைக்கு திரும்ப ஜெர்மனிக்கு போகிறோம். பட் போகிறதுக்கு முதல் எல்லாரும் சேர்ந்து புஃபே சாப்பிட போவோம்னு இருக்கிறோம். நான், என் சித்தி, கசின்ஸ் அண்ட் ஒரு அக்கா, அவண்ட சன், ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக சாப்பிட போகிறோம். அம்மா வரையில என் வகையில் அதுன்றதால. பட் இட்ஸ் ஓகே. சாப்பிட போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் இறங்குற பிளானில் இருக்கிறோம். பார்ப்போம். நான் இங்கே என் புஃபே உங்களுக்கு காட்டுறேன். உண்மையாக ஃப்ரான்ஸில் புஃபே சூப்பர். ஃபர்ஸ்ட் நிறைய வெரைட்டி இருக்குது, ஜெர்மன் மாதிரி குறைவா இல்லை. செகண்ட் தண்ணி ஃப்ரீ, அது அந்த ப்ரைஸில் இன்க்ளூட். ஸோ கைஸ், எவ்வளவு சாமான் இருக்குண்டா என்ன எப்போ எடுக்கிறதுன்றே தெரியாத அளவுக்கு இருக்கு. எனக்கு ஒரு ஃபுட் ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன், பார்ட் ஃபார் பார்ட். எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு கோப்பில் போட்டு நான் எல்லாத்தையும் இங்கே டேஸ்ட் பண்ண போறேன். எனக்கு சரியான ஆசை. என்ன நினைக்கிறீங்க இங்கே புஃபே பற்றி? இங்கே நாங்கள் ஒரு புகையை வச்சு பெருசுன்னு நினைச்சோம். இங்கே வந்து பார்த்தா தான் பெருசு என்னன்னு தெரியுது. இங்கே எது எடுக்கிறேன்னு தெரியாமல். ஓகே, இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி சாப்பிட்றது? இப்படி இறைச்சி சூட கொடுத்தேன்னா 10 நிமிஷம் வேண்டாம். Okay. கண்ணை மூடிட்டு சார்.
ஸோ கைஸ் நான் ஒரு ஃபுட் கோமால இருக்கிறேன். இப்போ வீட்டை போய் ஒரு நல்ல நித்திரை கொண்டுட்டு தான் இறங்கணும் போல. ஆனால் டிசர்ட்டும் சாப்பிட ஆசையாக தான் இருக்கு. ஓ விட என்னால முடியாது. ஒரு 3வது கோப்பை சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் பழத்துக்கே போயிட்டேன். இனி டிசர்ட்டும் சாப்பிடணும், கேக்குகள் இருக்கு, அப்படியும் பார்ப்போம். சாப்பிட்ட ஆசைதான், அப்படியாவது சாப்பிட்டுட்டு தான் போவேன். இந்த பழம் நான் டிக்டாக்ல ஒரே பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன். இது வெறும் டிக்டாக்குக்காக அழகுக்கு சாப்பிட்ற பழம். இப்படி ஒரு சேட்டான டிசர்ட் கோப்பையை நீங்கள் எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? இவ்வளோ குறைய அன்போடு. ஆனால் இந்த வயிறுக்குள்ள இடம் இருக்கிறது இதுக்கு மட்டும்தான். ஸோ இதுதான் பட்டம். நூடுல்ஸ் மண்டையும் அம்மாவும் வீடு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் எப்பயோ வந்துட்டோம். போன கிழமை எடுத்த விளாக் இப்போ தான் எடிட் பண்ண நேரம் வந்தது. ஸோ ஃப்ரான்ஸ் ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சுது. நான் ஹோப் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தேன்ண்டு. உங்களுக்கு தமிழ் காணொலி ஜெர்மன் காணொலியை விட கூட பிடிச்சிருந்தா அதை எனக்கு தெரிவுபடுத்துங்க. அப்போ நான் வார விளாக் எல்லாமே தமிழில் செய்ய ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுவேன்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். நான் எல்லாம் ஒரு மிக்சிங் தான் டங்கிலீஷில் செய்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரான்ஸில் உங்களுக்கு என்ன பிடிச்ச சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அடுத்த முறை போய்க்கலாம் அதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவேன். ஸோ மீண்டும் ஒரு காணொலிக்கு அடுத்த முறை சந்திப்போம். பாய்.